எல்லாருக்கும் காலை வணக்கம்டா. சரி, நம்ம வந்து ஆண்டுதோறும் என்ன பண்ணுவோம்னா 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் கணினி பயன்பாடு மாணவர்களுக்கு தேர்தல் வைப்போம். என்ன தேர்தல் அப்படின்னா வகுப்பு தலைவர் தேர்ந்தெடுக்கிறது தேர்தல் வைப்போம். தேர்தல்னா ஏதோ கையை தூக்கி யாரெல்லாம் யாருக்கு அதிக ஓட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தில் எப்படி ஒரு வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வந்து தேர்தலில் ஒரு சின்னம் ஒதுக்கி அப்புறம் வாக்காளர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வாக்களித்து யார் சரியான ஆளை தேர்ந்தெடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு முறை. இப்போ நம்மளோட 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்துக்கான தலைவர் தேர்தல் 2026-27 கல்வியாண்டுக்கு வேட்பாளர்கள் ஜீவாஸ். சரியா, யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் பார்த்தா ஜீவாஸ், முகுந்தன், ராம் பிரசாத். இதுக்கு யார் யாருக்கு என்னென்ன சின்னம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஜீவாஸுக்கு வந்து வைஃபை அவனோட வேட்பாளருக்கான சிம்பிள், முகுந்தனுக்கு வந்து ஹாட்ஸ்பாட், அடுத்து ராம் பிரசாத்துக்கு வந்து ப்ளூடூத். இதுதான் வந்து வேட்பாளர்களுக்கான சின்னம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எந்த வேட்பாளருக்கு வாக்கு செலுத்த போறீங்க அந்த வேட்பாளருக்கு இந்த வலது பக்கமாக வந்து இடம் இருக்கும். அந்த இடத்த மார்க்கரில் ஒரு டிக் மார்க் பண்ணிட்டு 4ஆம் அடிச்சு இந்த வாக்கு பெட்டிக்குள்ளே போட்டு வேண்டியது. நம்ம அப்புறமா வாக்கு எண்ணிக்கை பார்ப்போம். சரியா? சரி, இப்போ வாக்கு செலுத்த போற நீ வந்து எப்படி வாக்கு செலுத்துவ? எப்படின்னா எந்த மாதிரி பண்ண போறல, யாருக்கு வாக்கு செலுத்துறான் அப்படின்னா வகுப்பு தலைவரா தேர்ந்தெடுத்தா யார் சரியா இருப்பானோ அவனுக்கு தான் வாக்கு செலுத்தணும். சரியா, உனக்கு அவனுக்கு நிற்கிறவங்கள ஏதோ ஒரு உனக்கு அவனுக்கு பிடிக்காத கூட இருக்கலாம், அந்த விஷயம் வேற. இந்த நபர் இந்த வகுப்புக்கு சரியா இருப்பான், தலைவனா இருக்குது, சரியா பள்ளிக்கூடம் வரவனா இருக்கணும், நல்ல மதிப்பெண் எடுக்கிறவனா இருக்கணும், நல்ல வார்த்தை பேசினா இருக்கணும், நல்ல மற்றவங்கள எல்லாத்துக்கும் பொருத்தமா யார் இந்த 3 வேட்பாளர்களை யார் போனோம் அவனுக்கு வாக்கு செலுத்து. சரியா சார், நானும் அவனும் ஒன்னா சைக்கிள் வரோம் சார் அதுக்காக வாக்கு செலுத்தினேன் அப்படி பண்ணாத. ஒன்னா சாப்பிடுவோம் சார் அதுக்கு வாக்கு செலுத்தாத. தெரிஞ்சு எந்த மாதிரி சரி பிடிச்சது பிடிக்காது எப்படி பார்க்காது, எதை தான் முதன்மையா பார்க்கணும். வகுப்புக்கான எல்லாத்துக்கும் தகுதி அவனுக்கு வாக்கு செலுத்து. அதனால சரியான முறை. இவங்க இன்னும் 2 வருஷத்துல வாக்கு போட போற, அப்படித்தானே போய் வாக்கு போடணும். நம்ம அந்த மாதிரி வாக்கு போடலாம் என்ன ஆயிடும்டா, சீர்குலைஞ்சு போயிடுதுன்னா. உன்னோட ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது, இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது, நீ ஏதோ ஒரு ஒருதலை பட்சமா இருந்து தேர்ந்தெடுத்துனா அந்த நபர் அந்த பதவிக்கு சரியானவரா இருக்க மாட்டாதுன்னு. பதவிக்கு சரியானவரா இல்லை அப்படின்னா நிர்வாகமே சீர்குலைஞ்சு தெரிஞ்சுடா. அப்ப நம்ம வகுப்பு தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல குவாலிட்டியான ஆளா இருக்கும். சரியா, திரும்பவும் சொல்றேன், ஏதோ ஒரு ஒருதலை பட்சமா பண்ணாத. சரிதானடா, ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நான் வந்து வருகை பதிவேடு படி ஒவ்வொருத்தரா வருவேன், ஒவ்வொருத்தரும் வந்து உன்னோட வாக்கு செலுத்திட்டு போவேன். முதல் ஆளே வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பட கலைஞர் பூபதி தான் இப்போ வந்து முதல் வாக்கு செலுத்த போறான். அதனால யாருன்னா அவனுக்கு மாத்திரம் தேவகுமார் எடு, நீ ஆஃப் பண்ணிட்டு போற வீடியோ எடு. இப்போ என்ன பண்ண இங்கே வந்து உதயகுமார் இங்கே வந்து போஸ்ட் கொடுப்பாங்க ஓட்டு போட்டு இங்கே வந்து. சரி, முதல் இதுவாக வந்து பூபதி வந்து தன்னோட வாக்கை செலுத்த போறான்டா. போடா பூபதி, இங்கே வந்து மனசே தான் வாக்கு செலுத்தணும், காமிச்சிடக்கூடாது. சரியா, இந்த ரெட்டில் யூஸ் பண்ணி யாருக்கு வாக்கு செலுத்த போறியோ டிக் மார்க் போட்டு மடிக்கும்போது அப்படி மறைச்சு மடி பின்னாடி பார்த்துட்டே இருப்பான். அவ்வளோ போதும், அவ்வளோதான். இப்போ இடது கையில் உங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துக்கான மை வைப்பேன். சரியா, இடது இந்த கிட்ட வருவோம். யார் கள்ள ஓட்டு போட்டாங்க, யார் ஓட்டு போட்டாங்க போடலான்னு தான் தெரியும். அங்கே போய் ஒன்று பதிவு பண்ணு, கை கட்டு போட்டோ எடுப்பான். சரி, ரொம்ப கிட்ட போவேன். ஓகே, போட்டோ எடுக்கலாம். ஓகேவா? ஓகேடா பூபதி, எடுத்துட்டியா? ஓகேடா, ஒரு போட்டோ போதும். பூபதி கிட்ட கொடுத்துரு. அடுத்த ஆளா வந்து பார்த்தோம்னா கோகுல் தன்னோட வாக்கு செலுத்த போறான். அவ்வளோதான். லெஃப்ட் காட்டு, இது மை வச்சுக்கடா, இந்த லெஃப்டா வா. ஆக்சுவலாக கோகுல் வந்து ஏதோ ஃப்ராட்ல பார்க்குறான்னு நினைக்கிறேன். மைய எங்கேயும் போயிட்டு அடுத்த ரவுண்டு வருவான் போது நான் மைக்கு எனக்கு இன்னொரு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்பான்னு நினைக்கிறேன். ஓகே பூபதி, கரெக்டாக கேப்சர் பண்ண. மாஸ்க் போட்டு போகிறானுங்க, ஆள் மாட்டெல்லாம் பண்ணுவானுங்க ஓட்டு போட. ஓகே, அடுத்தாள்
கோகுல். ரெண்டு பேருக்கு போட்டா கள்ள ஓட்டு. ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு டிங்கில் அடிச்சு ஒருத்தருக்கு தான் போடணும், சரியா? அதே மாதிரி மடிச்சு வெறும் எம்டி சீட்லாம் போட்டோம்னா வாக்கு எண்ணிக்கையில சேர்த்துக்கப்பட மாட்டாது, சரியா போடணும். பக்காவா இருந்துச்சு அவங்களுக்கு, ஒரிஜினல் ஓட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சுன்னு. மைக் தெரிஞ்சா பூபதி மிஸ் பண்ணிட்டு போற போய் தலையெல்லாம் தேய்ச்சிட்டு உட்காந்துப்பான். இப்போ ராஜேஷ் நம்பர் கோகுல் பண்ணிக்கலாம். அடுத்து ஹரிகர் மை போயிட்டு என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் தேய்ச்சிப்பாங்க. நாங்களாம் போய் இதுக்கெல்லாம் போகிறோம்ல, அவங்களாம் சொல்லுவாங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு வருவாங்க, அதிலே அழிச்சிட்டு திரும்ப வந்து ஓட்டு போட்டோம்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, பூத் ஸ்லிப் தெரியுமாடா? உங்களுக்கு ஐடி கார்டு தான் இப்போ பூத் ஸ்லிப். இவன் தான் நம்ம கண்டுபிடிச்சி ஐடி கார்டு போடாத எவனா இருந்தானா அவனுக்கு நம்ம தாத்தா இருக்கும். இந்த மாதிரி யாருனா இருக்கான. அடுத்து ஜீவாஸ் ஒரு வேட்பாளரா, சரியா? இவர் ஒரு வேட்பாளர் வந்து யாருக்கு போடுறாருன்னு தெரியல, பார்க்கலாம். வேட்பாளர் எப்படி 10 பேரோட வருவாரு, வந்து பஸ்ஸோட வந்து நிற்பாரு, ஒரே கோஷம் போடுவாங்க, தலைவர் 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 தலைவர்னு. தெரியலையே யார் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. தேர்ந்தெடுத்தோடனே தலைவருக்கு மாலைலாம் போடணும். அடுத்தடா மாலை போடணும். அவர் தூக்கி இதுதாடே அங்கேடா இங்கே வர வெப்டா ஒரு ஆள் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ உள்ள வரணும். பூபதி இங்க வரும்போது ஒரு போட்டோ எடு, சரி? அப்பப்போ எதுன்னு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து முகுந்தன் ஒரு வேட்பாளரா? சரியா டிக்கெட் வேணா கவுண்ட் பண்ண மாட்டா, சரியா? கள்ள ஓட்டு போட்டுருவாங்க. ஆமா, நீ சொன்ன டாக்டர் ஆகிட்டு சொன்னா அது புரியுது மாதிரி அவ்வளோ எவ்வளோ மனுஷன் போகிறாங்க. இதுக்கு இந்த லெஃப்ட் மேலே மேலே கை தண்ணி ஓகே. இரண்டாவது வேட்பாளர் தன்னுடைய வாக்கு செலுத்தி விட்டு வாக்குச்சாவடி விட்டு வெளில போயிட்டாரு. அடுத்ததா யாரா? பிரசன்னா. பிரசன்னா 3 பேருக்கு போட்டானா? ஏய் ஒருத்தருக்கு போடுறானா? என்ன 3 பேருக்கு போட்டா? ஏய் காட்டாதடா, சும்மா. யாருக்குமே வந்தே கிடையாது சார். நான் 3 பேருக்கும் ஓட்டு போட்டுருவேன் சார் போட்டான்பா பிரசன்னா. ஒரு கள்ள ஓட்டே. ஐயா போஸ் குரா பிரசன்னா. ஓகே. பாக்கெட் எப்பதான் தள்ளி போறான்னு தெரியல. அடுத்து ராம் பிரசாத் ஒரு வேட்பாளரா? இல்ல அதான் ஓகே. அடுத்து சந்தோஷ். வாடா. அடுத்து சர்வேஷ். என்னடா எங்க இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஓகே வாடா. பூபதி நல்லா கேப்சர் பண்ண, சரியா? எதுவுமே சொல்ல மாட்டேறியா நீ? எதுவுமே வரணும் கிட்ட எப்படி நிக்கணும்னு சொல்ல மாட்டேற, அந்த பக்கம் ஃபோக்கஸ் ஆகுதானு சொல்ல மாட்டேற. நல்லா இருக்கா இல்லையா? என்ன பண்ண போறது தெரியல.
எல்லாரும் கிளாஸ் நியூஸ் போயின்னு இருக்குண்டா கரெக்டானே ஜேசு கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தேர்தல் வாக்குச்சாவடியில் 50% வாக்காளர்கள் தங்களது வாக்கை வெற்றிகரமாக செலுத்தி விட்டார்கள். திடீரென மின்சாரம் தடைப்பட்ட காரணத்தால் போட்டோகிராஃப் மின்சாரம் தடைப்பட்ட காரணத்தால் அங்கு பரபரப்பு. கரெக்டானே உதயகுமார் ஏதோ பரபரப்பு உருவாக்க போறோம். பேலட் மிஷின் வருஷத்துக்கு போயிடுவோம். வாக்குச்சாவடி தொலைபேசி கொண்டு வந்த நபரால் பரபரப்பு. நம்ம எதுவும் விஐபி நானா அப்படிதான் போவோம். கண்டாலியா வந்துட்டாரு, வெளில வெயிட் பண்ணிக்கிறாரு, உள்ள போறாரு, உள்ள வந்துட்டாரு, ஓட்டு போட்டாரு அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எதுவும் விஐபியா இன்னும் போய் நல்லா மாற போறானுங்க. செட்ல வச்சுக்கோ. அடுத்த வருஷம் போய் ஓட்டு போட போறோம். வீட்டில் போய் காட்டுறா அப்படிங்கிற ஓட்டு போட்டு வந்துருமான்னு சொல்லு. ஓட்டு போட்டு அப்புறமா போய் யாருக்கு ஓட்டு போடணும் சொல்லாத. ரெஸ்ட் ரூம் போறப்பெல்லாம் ஓடாமல் முடிச்சுட்டு இது பண்ணுவோம். அப்படியே சைலண்டாக வச்சுக்கணும். அடுத்ததா யாதவன் அதுதான் இப்படி பண்றது. கரெக்டா யார் யாருக்கு போட்டுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். நான் ஒன்று தான் போட்டேன், எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தா அப்படின்னா என்ன கிட்ட போடுறா அதான் கல்ல ஓட்டுறான்னு நாட்டு வச்சுக்கிறான்டா அவன். அப்படி மடிச்சு போடு. ஓகே கடைசி ஓட்டுடா. கடைசி ஓட்டு போட வராரு யுகுந்தன். யுகுந்தனோட முடிவு போது ஏண்டா இவங்க தேர்தல் நிற்கலாம். ஏன் நிற்கலாம்? அரசியல் அவன் பிடிக்காது. கரெக்டா தேர்தல் பூபதி இப்படி இருக்குமா தெரியல. நான் இங்க இருந்து தெரியலண்ணா. சரிடா, இப்போ வந்து வேட்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிடலாம். ஜீவாஸ், முகுந்தன், ராம் பிரசாத். இப்போ நம்ம வந்து வாக்கு எண்ணிக்கை பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு எவ்வளோ வாக்கு இருக்கு கூகுள் பண்ணிருக்கிற எவ்வளோ தெரியுதா? ரொம்ப க்ளோஸாக இருக்க போற மீடியமாக ரொம்ப க்ளோஸாக இருக்கா? போதுமா? ரொம்ப பின்னாடி போகுது. சரிடா, எல்லாரும் வாக்கு செலுத்திட்ட. யாருக்கு அதிக வாக்கு வந்திருக்கு, யாரு வந்து இப்போது நம்ம வகுப்புக்கு தலைவராக தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமாடா? சரி, ஒரு வாக்கா எண்ணலாம். முதல் முகுந்தனுக்காக வந்தது. நீ வச்சு கட்டி அவ்வளோதான். உன்னோட இதுதான், உன்னோட சொத்து முகுந்தன். அடுத்து இதெல்லாம் பேர் மாறி இருந்தா சொல்றா. அடுத்த ஓட்டு வந்து ராம் பிரசாத். ராம் பிரசாத் ஆகலாம் கொண்டான்னு அமைதியாகிறானுங்க. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை வரும்போது சொல்ல முகுந்தன். அடுத்த வாக்கு ராம் பிரசாத். ஓட்லாம் கேட்டாங்க இல்லையாடா? கேட்டாங்க இல்லையா? என்னடா வேற சந்தோஷம். அடுத்து ராம் பிரசாத். ஏண்டா வாக்காளர்கள்லாம் வாக்கு கேட்பாங்கல்ல, இதெல்லாம் கேட்காங்க. என்ன கேட்டாங்களா? யாரும் எதுவும் கேட்கலையா? போயிட்டுடா. அடுத்து ராம் பிரசாத். அடுத்த வாக்கு ஜீவாஸ். அடுத்த வாக்கு ஜீவாஸ். என்னடா யாரும் லீடிங்க? ராம் பிரசாத் லீடிங்ல இருக்கிறான். போன்ல கிளாஸ் நியூஸ் போட்டுனே இருக்குண்டா. தேச தொகுதியில் இருக்கிற ராம் பிரசாத் அவர்கள் 4 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கிறார்லாம் சொன்னாங்க. அடுத்து முகுந்தன். யாருக்கு கொடுங்க? அடுத்து முகுந்தன். இந்த இதுல அமைதிப்படல ஒரு ஆக்சுவலா அவனுக்கு அதான் நேற்று ட்ரை பண்ணேன். பல்லடம் தொகுதியில் அமாவாசை 500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார்னா இருக்கு. செம்மையா இருக்கு. அடுத்து முகுந்தன். முகுந்தன் லீடிங்ல போயிட்டேனா? முகுந்தன்
இன்னும் ஒரே ஒரு தான் இருக்கு. கடைசி வாக்குடா. வாடா யாருக்கு பார்த்து சொல்லு. கேமரா காட்டு. கிட்ட போ. பார்த்து சொல்லு. யார் பேரு? முகுந்தன். கடைசி வாக்கு முகுந்தனுக்காக வந்திருக்கிறான். எல்லா வாக்கும் வந்து எண்ணியாச்சுல பார்த்துட்டேடா. எதுவும் மறைவெல்லாம் கிடையாது. சரியா? எந்த வாக்கும் எதுவும் கிடையாது. வேற எத்தனை வாக்கு போற எண்ணிக்கோ? 9 வாக்குகள் வாங்கியிருக்கான் முகுந்தன். ஜீவாஸ் 2 வாக்கு, ராம் பிரசாத் வந்து 4 வாக்குடா. சரியா? 9 வாக்குகள் வாங்கி நம்மளோட வகுப்பு தலைவரா முகுந்தன் தேர்வாயிருக்காண்டா. அடுத்து 2ஆம் வந்து ராம் பிரசாத். சரியா? அடுத்து வந்து ஜீவாஸ். நான் போட்டலாம் தெரியலையா? சரி சரிடா. நம்ம எல்லாருக்குமே ஆக்சுவலா தேர்தலுக்கு யார் யாரெல்லாம் பேர் கொடுக்க போற அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் இந்திய வகுப்புல சரியா தலைமை பண்புங்கிறது எல்லா நேரங்களையும் நம்மளை தேடி வராதா. நம்ம முதல்ல தலைமை பண்புக்கு நம்மால் முடியுங்கிற அந்த தைரியம் இருக்கும். இப்போ வந்து ஜீவாஸ் வந்து கம்மியான வாக்கு வாங்கியிருந்தாலும் அவனுக்கு இருக்கிற ஒரு பெருமை என்னன்னா போட்டி அளவா நின்னான். அதே பெரிய விஷயம். நம்ம முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வரும். நம்மளால தலைவனா இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். சரிதானே? மற்றவங்க நம்ம மேல நம்பிக்கை இருக்க முன்னாடி முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த வகையில் ராம் பிரசாத் உண்மையே சரி ஜீவாஸ்க்கு வந்து பாராட்டுகள் தான். 3ஆம் இடம் பிடித்திருந்தாலும் நமக்கு வந்து 2 தலைவர் தான். வகுப்பு தலைவர், வகுப்பு துணைத் தலைவர் 2 பேர் தான் தேர்ந்தெடுப்போம். 3ஆம் இடம் பிடிச்சிருந்தாலும் ஜீவாஸோட அந்த தைரியத்துக்கு ஒரு நல்ல பாராட்டுகள் தான். அடுத்து இப்போ வந்து பார்த்தோம்னா முகுந்தனும் ராம் பிரசாத்தும் தேர்வாயிருக்காங்கடா நம்ம வகுப்போட தலைவர்களா. வகுப்பு தலைவருக்கான டியூட்டிஸ் என்ன அப்படி ஒன்று இருக்குல்ல. வகுப்பு தலைவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? வகுப்பு தலைவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வகுப்புக்கானது, மற்ற வகுப்புக்கு கிடையாது. முகுந்தன் போயிட்டு இயற்பியல்லையோ வேதியியல்லையோ தமிழ்லையோ ஆங்கில வகுப்புலையோ போயிட்டு கணினி ஆசிரியர் நான் தலைவராக சொல்லிட்டாரு நான் தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கணினி அறிவியல் பாடத்துக்கானது. சரியா ஞாபகம் வச்சு. கணினி அறிவியல் பாடத்துக்கு ஒரு 2 பேர் தான் பொறுப்பு. இவனெல்லாம் பண்ணுவானுங்க. நம்ம குறுப்பேறு வைக்கிறதுக்கு வினா வாங்குறது. நீங்க இங்க ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வச்சுட்டு போற சரி பார்க்கறதுக்கு அப்படின்னா அதை சரி பார்க்கறது. மற்றபடி வர ரொம்ப அசுத்தமா இருக்கு எல்லாரும் தான் பண்ற. இருந்தாலும் முதல் பொறுப்பு யாரு? 2 பேருக்கு. வகுப்பு தலைவர்களுக்கு கண்டிப்பா இவர் இருப்பான். குழு தலைவராக இருப்பான்னு வச்சுக்க. குழு தலைவர்களும் உதவி பண்ணுவான். மற்றபடி சிறப்பு வகுப்பு காலைல வரும். ஈவினிங் சிறப்பு வகுப்புக்கு வரும்போது நம்ம வகுப்பரு இந்த செய்முறை கூடத்தை பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப இவனுக்கான முதல் பொறுப்பு. எதுவாக இருந்தாலும் இவனுக்கு 2 பேருக்கு தான் நான் கேட்பேன். அதுக்கான பொறுப்பு. சப்போஸ் இவனுக்கு சரியா செயல்படலை அப்படின்னா நம்ம இந்த தேர்தலை என்ன பண்ணிடலாம், ரத்து செஞ்சுட்டு திரும்ப தேர்தல் இருக்கும். ஒருவேளை முகுந்தனோட செயல்பாடோ இல்லை இவனோட செயல்பாடோ சரியில்லை நீங்க புகார் கொடுக்குறீங்க சரியா, முகுந்தன் திடீர்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் என்கிட்ட கொண்டாந்து விடுனர் பெருனர்லாம் போட்டு முகுந்தன் வந்து ஊழல் பண்றான் சொல்லல. அவன் வந்து சார் 10 நோட்டு இருந்து 1 நோட் தெரியலாம் சார், ஊழல் பண்ணிட்டான், எடுத்து அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் சார், சரியா வேலை பார்க்கணும். நம்ம சரியா இல்லை அப்படின்னா நிரூபணம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா முகுந்தன் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியேற்றிட்டு திரும்ப மறுபடியும் தேர்தல் இருக்கும். இல்லை இவனுங்களுக்கே பிடிக்கல 2 பேருமே எழுதி கொடுத்துடலாம், நான் இந்த பதவியை ராஜினாமா பண்றேன், நான் வந்து தலைவராக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, துணைத் தலைவராக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றா தலைவர் பதவியும் துணைத் தலைவர் பதவியும் திரும்ப என்ன பண்ணணுமா தேர்தல் வைக்கலாம். சரியா அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். 2 பேருமே கண்டிப்பா நல்லா செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒருவேளை அந்த நிலைமை வந்ததுன்னா மறு தேர்தல் கண்டிப்பா நடத்தணும். எங்கேயும் ஒரே ஒரு முறை 1 வருஷம் மட்டும் நடத்திடுவோம். தலைவராக தேர்வானவனு 11ஆம் வகுப்புல 5 பாடத்துல தேர்ச்சி பெறாம தீர்ச்சி வாங்கிட்டான். அப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. 11ஆம் வகுப்புலேயே 5 பாடத்துல அப்பெல்லாம் வந்து பொது தேர்வு இல்லை, கணினி பயன்பாடுல மட்டும்தான் தேர்ச்சி பெற்றாங்க. இது எல்லா பாடத்துலையும் தோல்வி விட்டதுனால மாற்று சான்றிதழ் வாங்கி போயிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, தலைவர் பதவி காலியாச்சு. திரும்ப மறுத்தேர்தல் ஒரு முறை தான் வச்சோம். மற்றபடி எல்லாருமே நல்ல தகுதி வாய்ந்த தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்தாங்க.
அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இந்த முறையும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த குறையும் இருக்காது. ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக புகார் அவனுங்க கண்டிப்பாக சரியாக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி பூபதி, முதல் இடம் பிடிச்ச 30 என்ன சொல்கிறான்னு கேளு. கொஞ்சம் கிட்ட முன்னாடி லைட்டாக. ஆமாம், என்னோட அனுபவத்தை பகிர்ந்துட்டு அவங்கள்ட்ட நீ என்ன நினைக்கிற? நீ வாக்கு செலுத்திருக்காங்க, அவங்களாம் நன்றி சொல்லணும் முதல்ல. கரெக்டாக இல்லையா? ஓகே, நீ வந்து உன்னோட அரசியல் ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பி. வாக்கு செலுத்த எல்லாரும் நன்றி. சூப்பர்ரா. வேற என்ன பேசணும் பேச. உன்னோட அனுபவம் எப்படி இருக்குது, எப்படி சொல்லணும்னு நீங்களே சொல்லி பரவாயில்ல. எனக்கு வாக்கு செலுத்த எல்லாருக்கும் போதுங்க. பேக்கில் வீட்டு எல்லாரும் வந்துருங்க. சாப்பாடு வந்து இன்னைக்கு சாப்பாடு போடுறோம். சரியா? வாக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தணும் இருந்தாலும் சரி, செலுத்தாம இருந்தாலும் சரி, பொழுதுங்க வந்துருங்க. சொல்ற வேற என்ன சொல்ல சொல்லு. அவ்வளோதான், எதுவுமே சொல்லி வாக்கு செலுத்தணும் வேற என்ன விருப்பந்தெல்லாம் பார்க்குறான் பாரு. ஏன்னா நலத்திட்டங்கள் அறிவிப்பானா கேட்கிறேன். முக்குந்தன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இனி குறு தேர்வு எழுத தேவையில்லை. அப்படியே பிடிக்கும். ஓகேடா இருக்குந்தா. வேற என்ன அறிவிப்பு எதுனா பார்க்குறியா? எதுனா சொல்லு. எதுனா எதிர்பார்க்கறதா சொல்லு. தலைவர்கிட்ட சொல்லி நிறைவேற்றலாம். ஓ, அப்படி கேட்குறியா? நீ நலத்திட்டம் எதுவும் கிடையாது. சரி, வேற எதுனா அனுபவம் வேற எதுவும் சொல்றது தோணுலையா? சரிடா, நீடா. ராம் பிரசாத் அடுத்து 2ஆம் இடம் பிடிச்ச துணைத் தலைவர் ராம் பிரசாத் வந்து தன்னோட அனுபவத்தையும் தனக்கு வாக்கு செலுத்தின வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறானா என்னன்னு சொல்றா பாருங்க. எனக்கு வாக்கு செலுத்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த கிளாஸை நான் ஒழுங்காக வச்சுப்பேன், தூய்மையாக வச்சுப்பேன். நல்லது, சூப்பர். வேற எதுவும் சொல்லுறது இல்லையா? கேமரான் நான் பற்றி 2 வாரம் சொல்றா. எங்கள் அனைவரையும் புகைப்படம் எடுத்த பூபதி அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களை அழகாக காட்டிய மற்றும் ஒளிப்பதிவு செய்த பூபதி அவர்களுக்கு மிக்க நன்றி. பூபதி, ஓகேவா? உன் மென்ஷன் பண்ணி நினைச்சு போகிறேன். ஃபோட்டோலாம் ஒன்று எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தானுங்கிறேன். சரிடா அப்பா. சரி, 2 பேரும் வாழ்த்துக்கள்றா. நல்லா பண்ண. அடுத்தடுத்து திரும்ப எல்லாருமே நல்லா இது பண்ணுறது பேர். பூபதி ஓகேவா? சரி, ஓகேடா. ராம் பிரசாத் வாழ்த்துக்கள்றா. ஓகே, முடிச்சுமாடா. வேற எதனா எதிர்பார்க்குறியா? வேற ஒன்றும் இல்லையா? சரிடா, 2 பேரும் நின்றா. 2 பேரும் கை கொடுத்துருவா. உங்களுக்கு ஃபோட்டோ எடுறா. ஓகேவா? முடிச்சிடலாமா? வேற எதனா கிரியேட்டிவ் சொல்லணும்லாம் போய் பார்த்தீங்க. எப்படி இந்த நிகழ்வு நடக்காது. அதோட 2 வருஷம் இப்படி தான் இருக்கும். உங்களை வச்சு எதனா பண்ணுறதுக்கு கேட்கறதுக்கு எதனா இருந்தால் எதுவும் இல்லையா? சரிடா, முடிச்சிடலாம்டா. சூப்பராக. ஓகே. பூபதி, உன் அனுபவத்தை சொல்கிறா. சொல்லு. தேர்தலை பற்றி என்ன நினைக்கிற பூபதி? சொல்கிறா வாடா. இது ஒரு புது அனுபவம் தானே. சொல்லு. தேர்தலுக்கு வாக்கு செலுத்திருக்க, இந்த மாதிரி பார்த்ததில்ல, என்ன உனக்கு தோணு சொல்லு. சொல்கிறா. அதெல்லாம் யூடியூப்பில் இன்னும் 50-100 வருஷத்துக்குலாம் இருக்குண்டா பூபதி. சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறா. 2 வாரம் சொல்லு. டைம் ஆகுது. எப்படி இருந்தது அனுபவம்? பேசுகிறா. நல்லா இருந்த அனுபவம். சரி, இது மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கன்னா பார்த்துருக்கியா? நம்ம தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தல் தான் பார்த்துருப்பேன். சரி, நீ ஏன் தேர்தலில் நிற்கலை? நீ எந்த வகுப்பு தானடா? டேய், இங்கே பாரு. ஏன் நீ நிற்கல சொல்லு. எங்களுக்கு அந்த இது தரணும். விருப்பம் இல்லை. ஏன்? சரி, ஒருவேளை மறுதேர்தல் வந்தால் நிற்கிறியா? சொல்கிறா. இடைத்தேர்தல் வந்தால் நிற்கிறியா? சரி, இடைத்தேர்தல் ஒருவேளை வரும் பட்சத்தில் இப்பொழுதே தனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறார் பூபதி. ஒருவேளை இந்த 2 ஆண்டு காலங்களில் ஏதேனும் தலைவரோ துணைத் தலைவரோ சரியில்லாத பட்சத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் முதல் வேட்பாளராக பூபதி நிற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோடு இந்த தேர்தல் நிகழ்வு நிறைவு பெறுகிறது. இதோடு அடுத்த ஆண்டு சந்திப்போம். வணக்கம் சொல்கிறா பூபதி. சொல்கிறா. வணக்கம் சொல்கிறா. வணக்கம். சூப்பர்.